இப்போ நான் சொந்த கார் வச்சுருக்கேன், ஆனால் நான் அதிகமாக ஓலா ஊபர் தான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா எனக்கு இறங்கி அப்படி டக்குன்னு நான் ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுவேன், ஒரு வேலையை போயிடுவேன், கார் பாட்டுக்கு போயிடுவேன். அது முன்னாடியே தம்பி எவ்வளோ ஆச்சு ஈஸியாக ஜிபே பண்ணிட்டு ஓடிடுவேன். ஆனால் சொந்தக்காரனா அதுக்கு ஒரு இடணும், அது ஒரு புட்டை வெயிலில் நிற்கும், வந்து உட்காந்தா உள்ளே அப்படியே கதை கதை கதைன்னு வெயிலாக இருக்கும். டீசல் நம்ம போடணும், தேய்மானம் நம்ம போடணும், சர்வீஸ் நம்ம போடணும், எவ்வளோ தலைவலி இருக்குது சொந்த கார் வச்சுக்கிறது. ஆனால் வாடகை கார் ஈஸி. அதை விட்டு நீங்கள் வாடகை சொந்த கார் வச்சுருக்கவங்கள்ட்ட போய் அனுபவத்தை கேட்டால் தான் வாடகை காரோட சுகமே தெரியும். வாடகை கார் ரொம்ப சுகமானது. ஏன்னா அவங்க வரக்குள்ளே ஏசி போட்டு தான் வருவாங்க. குழுக்குள்ளுக்கு நீங்கள் ஏறி உட்காந்து போயிட்டே இருக்கலாம். இடத்த சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது செல்ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தீங்கனாலே போய் இறங்கி போயிட்டே இருக்கலாம் சரசரன்னு. ஆனால் சொந்த கார் அப்படி கிடையாது. அதேமாரி வாடகை சொந்த வீடு வாங்கிட்டு அவசரப்படுற கிளைண்ட்ட போய் கேளுங்க, வாடகை வீடு பெட்டராக சொல்லுவாங்க. ஏன்னா வாடகை வீடு வந்து ரொம்ப சௌரியமானது, எந்த அல்லத்துலையும் கிடையாது. மாதம் மாதம் வாடகை கொடுத்துருவோம். அது நீங்கள் 10 கோடி ரூபா வீட்டுக்கு கூட போய் இருந்துக்கலாம். அதுக்கேற்ற வாடகை 1 லட்ச ரூபா வாடகையாக இருக்கும். ஜம்முன்னு நீங்கள் பாட்டு உண்டு, நீங்கள் உண்டு ராயலாக வாழ்ந்துட்டு ஈஸியாரெலாம் போனீங்கன்னா அவ்வளோ வீடு வாடகைக்கு இருக்குது. பெரிய பங்களா வாடகைக்கு எடுத்துகிட்டு மாதம் மாதம் வாடகை கட்டிட்டு போயிடுங்க.